அக்கா, ஏன்க்கா ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அத ஏன் நீ கேக்குற? நான் எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியல. ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்ல? என்னைக்குமே கவலைங்கள மனசுல போட்டு புதைக்க கூடாது. மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதான் அந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சந்தோஷத்த ஷேர் பண்ணா அது மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தும். இந்த கவலைகள் எல்லாம் ஷேர் பண்ணா கவலைகள் எல்லாம் கம்மியாயிடும்க்கா. என்ன சொல்லுங்க. ம். அதுவா, இந்த வாரம் இந்த கிராமத்துல திருவிழா. உனக்கு தெரியாதா? ஆமா. இந்த வாரம் இந்த கிராமத்துல திருவிழா நடக்கப் போகுது. அதுவும் ஒரு வாரம் நடக்கும். ம். அதான் இப்போ என்னோட பிரச்சனை. அதுல உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? அதுல தான் எனக்கு பிரச்சனை. எங்க மாமியார் அவங்க எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டுக்குவாங்க. அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அவங்க கூட அவங்க திருவிழாவ சுத்தி பார்க்க போயிடுவாங்க. 3 வேளையும் அத்தனை பேருக்கும் சமைச்சு சமைச்சு என் கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது நினச்சாலே இப்போ எனக்கு பயமா இருக்கு. அட, இவ்வளவுதானா மேட்டர்? நானும் என்னமோ ஏதுன்னு பயந்து போயிட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைக்கா. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. 2, உங்களுக்கு வாந்தி பேதின்னு போத்திட்டு படுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள்க்கா. இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்க்கா. நானும் இதுதான் பண்ண போகிறேன். நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன். அட, இந்த ஐடியா எனக்கு இவ்வளவு நாளாக வராமல் போயிடுச்சே. ஆமாங்க்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, அத்தை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். எனக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது. என்னது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? இப்போ நடக்க போகிற திருவிழாவுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் இங்கே வந்து இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னால் சமைச்சு போட முடியுமா? நீ இருந்தால் பார்த்துக்குவ. நீயும் போயிட்டனா நான் ஒண்டியா என்ன பண்ணுறது? நீ வேணா திருவிழா முடிச்சு போமா. இல்லை அத்தை, கை கால் உடம்பு எல்லாம் வலிக்குது. ஃபீவர் வர மாதிரி இருக்குது. அதோட வாந்தி பேதி வர மாதிரி கூட இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் படுத்துக்கிறேன். எனக்கும் சேர்த்து நீங்களே சமைச்சு போட்டுடுங்க. ஆ, இது என்ன நீ புது கதையாக சொல்கிற? சரி சரி, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்பி போ. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. அட, என்ன இது? வீடு பூட்டி இருக்கு. வீட்லேயே யாரையுமே காணோம். சரி இரு, ஃபோன் போட்டு பார்க்குறேன். அம்மா, எங்கே வெளியூருக்கு போயிட்டீங்களா? எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூருக்கு போயிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அவகிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? நீ தான் திருவிழா வந்தா உன் மாமியார் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருப்பல்ல, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கிறோம். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். சரிங்கம்மா, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். அட, என்ன இது? இந்த வீடு கூட பூட்டி இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஹலோ அத்தை, என்ன வீடு பூட்டி இருக்கு? எங்கே போயிட்டீங்க நீங்கள்? அதுவாம்மா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கும் உடம்பு முடியல. கை கால் எல்லாம் வலிக்குது. வாந்தி ஜுரம் எல்லாம் வர மாதிரி இருக்குது. வீட்டில் வர விருந்தாளிகளை எல்லாம் நான் ஒண்டியாக இருந்து என்னால் சமாளிக்க முடியாதுமா. அதான் நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். ம், என்னடா இது இப்படி ஆகி போச்சே. இப்போ எங்கே தான் போகிறது?